வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் இதுவரை 140 பகுதிகள் வாசித்திருக்கிறேன். உங்களின் பேராதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 141 காண்போமா? தட்சனின் பெண்களின் வம்சம். பூதரின் மனைவியான சரூபா 1 கோடி ருத்ரர்களை பெற்றாள். அவர்களுள் ரைவதன், பவன், ருமன், உக்கிரன், வாமன், விருஷாகபி, அஜய்கபாத், அகிராபிரத்னன், பகுரூபன் மற்றும் மகான் ஆகியோர் முக்கியமான 11 ருத்திரர்கள் ஆவர். பூதரின் மற்றொரு மனைவியிடமிருந்து பேய்களும் பிசாசுகளும் மற்ற கணங்களும் கோரத் தோற்றமுள்ளவர்களாக தோன்றினர். பிரஜாபதி அங்கீகருக்கு சுவேதா, சதி என்ற 2 மனைவிகள் இருந்தனர். சுவேதா என்ற மனைவி எல்லா பிதாக்களையும் தன் மகன்களாக ஏற்றுக்கொண்டாள். சதி அதர்வாங்கிரச வேதத்தை தன் மகளாக ஏற்றுக்கொண்டாள். கிருசாஸ்வருக்கு அர்ச்சிஸ், திஷனா என்ற 2 மனைவிகள் இருந்தனர். அர்ச்சிஸ் தூமகேதுவையும், திஷனா என்ற மனைவி வேதசிரா, தேவலர், வயுனர், மனு என்ற 4 மகன்களையும் பெற்றார். தார்ட்சயர் என்று அறியப்படும் காசியபரின் மனைவி, அதாவது கடைசி 4 மகள்களில் ஒருவர், பதங்கி பலவிதமான பறவைகளை பெற்றாள். யாமினி வெட்டுக்கிளிகளை பெற்றாள். வினதா பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் வாகனமான கருடனையும் சூரியனின் தேரோட்டியான அருணனையும் பெற்றாள். கத்ரு பலவித நாகங்களை பெற்றாள். அதித்திக்கு தேவர்களும், திதிக்கு அசுரர்களும், தனுவிற்கு 61 மகன்களும், காஷ்டாவிற்கு குதிரை போன்ற பிளவுபடாத குளம்புகளை உடைய மிருகங்களும் பிறந்தன. அரிஷ்டாவிற்கு கந்தர்வர்கள் பிறந்தனர். தாம்ராவின் கர்ப்பத்திலிருந்து கழுகுகளும், பருந்துகளும், பிணந்தின்னி பறவைகளும் பிறந்தன. முனியின் கர்ப்பத்திலிருந்து தேவதைகள் பிறந்தனர். சுரபியின் கர்ப்பத்திலிருந்து எருமைகளும், மாடுகளும், பிளவுபட்ட குளம்பு உடைய பிற மிருகங்களும் பிறந்தன. திமியின் கர்ப்பத்திலிருந்து புலிகள், சிங்கங்கள் போன்ற கொடிய மிருகங்கள் பிறந்தன. குரோதவசாவிலிருந்து தந்தசூகம் என்ற பாம்புகளும், மற்ற பாம்புகளும், கொசுக்களும் பிறந்தன. இளாவின் கர்ப்பத்திலிருந்து மரம், செடி, கொடிகள் பிறந்தன. சுரசாவின் கர்ப்பத்திலிருந்து ராட்சசர்கள் பிறந்தனர். பரீட்சித்து மன்னனே, கிருத்திகா என்ற நட்சத்திர கூட்டங்கள் சந்திரதேவனின் மனைவிகளாவர். சந்திரதேவன் தட்சனின் 27 மகள்களை திருமணம் செய்து கொண்டார். ரோஹிணியிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்தி வந்தார். தன்னுடைய மற்ற புதல்விகளின் வருத்தத்தை கண்ட தட்சன் க்ஷயரோகம் அடையுமாறு சந்திரனை சபித்து விட்டார். அதனால்தான் சந்திரன் படிப்படியாக தேய்ந்து போய் மீண்டும் வளர்கிறார். பிறகு சந்திரதேவன் தட்சனிடம் மன்னிப்பு கேட்க தன்னுடைய ஒளியினை பெற்றார். இருந்தபோதிலும் குழந்தைகளை பெற இயலவில்லை. சந்திரன் தேய்பிரை காலங்களில் ஒளியை இழந்து வளர்பிறையில் மீண்டும் ஒளியினை பெறுகிறார். சுப்ரபா என்ற ஸ்வர்பானுவின் மகளை நமுசி மணந்து கொண்டார். ரிஷபர்வாவின் மகளான சர்மிஷ்டா நகுஜ புத்திரனான சக்தி வாய்ந்த யயாதி மகாராஜனுக்கு கொடுக்கப்பட்டாள். காசியப பிரஜாபதி வைஷ்ணவாரின் புதல்விகளான புலவமாவையும் காலகாவையும் மணந்து கொண்டார். காசியபருடைய இந்த 2 மனைவிகளின் கர்ப்பங்களிலிருந்து 60,000 மகன்கள் வந்தனர். இவர்கள் பௌலோமர்கள் என்றும் காலகேயர்கள் என்றும் அறியப்பட்டனர். அதிக தேகபலம் உடையவர்கள். முனிவர்களால் செய்யப்பட்ட யாகங்களுக்கு இடையூறு செய்வதையே லட்சியமாக கொண்டிருந்தனர். பரீட்சித்து மன்னனே, உமது பாட்டனார் அர்ஜுனன் சொர்க்க லோகங்களுக்கு சென்று தனித்தனியாக அந்த அசுரர்களையெல்லாம் கொன்று தேவேந்திரனின் அன்பிற்கு பாத்திரமானார். விப்ரசித்தி தன் மனைவி சிம்ஹிகாவிடம் 101 மகன்களை பெற்றார். அவர்களுள் மூத்தவன் ராகு. மற்றவர்கள் 100 கேதுக்கள் ஆவர். அதித்தி புத்திரர்களின் பெயர்கள் விவஸ்வான், அரியமா, பூஜா, துவஷ்டா, சவிதா, பகன், தாதா, விதாதா, வருணன், மித்ரன், சத்ரு மற்றும் உருக்கிரமர். சமக்ஞா சந்தியா சூரிய தேவனாகிய விஸ்வவானின் மனைவி ஆவாள். இவர்களுக்கு இரட்டையர்களான யமராஜன் மற்றும் யமுனை நதி பிறந்தனர். ஒருமுறை சூரிய தேவனின் மனைவி குதிரையின் உருவில் பூமியில் சஞ்சரிக்கும் பொழுது சாபத்தால் அஸ்வினி குமாரர்களை பெற்றாள். சூரிய தேவனின் மற்றொரு மனைவியான சாயா சனீஸ்வரன், சாபர்ணி மனு என்ற 2 மகன்களையும் தபதி என்ற ஒரு மகளையும் பெற்றாள். இந்த மகள் சம்வரணரை மணந்தாள். இதற்கிடையில் பிரம்மதேவர் தன்னை அறிவதில் இயல்பான ஆர்வமுடைய மனித இனங்களை படைத்தார்.
பூஷாவிற்கு மகன்கள் இல்லை. சிவபெருமாள் தட்சனிடம் கோபம் கொண்ட பொழுது பூஷா தன் பற்களை காட்டி சிவபெருமானை பார்த்து சிரித்தாள். அதனால் தன் பற்களை இழந்த அவன் அரைத்த மாவை மட்டுமே உண்டு வாழ வேண்டியதாயிற்று. முன்பு செய்த கர்மாவை அனுபவித்தான். தைத்தியர்களின் மகளான ரச்சனா பிரஜாபதி துவஷ்டாவின் மனைவியாவாள். இவள் தன் கர்ப்பத்தில் சன்னிவேசன், விஸ்வரூபர் எனும் இரு சக்தி வாய்ந்த மகன்களை பெற்றாள். விஸ்வரூபர் தேவர்களின் நிரந்தர எதிரிகளாகிய அசுரர்களுடைய புதல்வியின் மகனாவார். தேவகுருவான பிரகஸ்பதியை அவமதித்ததால் அவரால் தேவர்கள் கைவிடப்பட்ட பொழுது பிரம்மதேவரின் உத்தரவின்படி விஸ்வரூபரையே தங்களுடைய புரோகிதராக தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்திரன் தேவகுரு பிரகஸ்பதியை எந்த காரணத்தினால் அவமதித்தான்? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 142 காண்போமா? நன்றி, வணக்கம்.